ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பார்ப்போற்றும் ஆலயம் நிகழ்ச்சியில 3000 ஆண்டுகள் வாழ்ந்து திருமந்திரம் எழுதிய திருமூலர் பற்றியும், குழந்தை வரம் அருளும் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல பரம்பொருள் அன்பே உருவானவர் அப்படிங்கிறத தம்முடைய பாடல் மூலம் விளக்கிய அருளாளர் திருமூலர். திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவில்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடலாக 3000 ஆண்டுகள் இந்த உலகில சிவலோக நிலையில அமர்ந்து எழுதினார். அந்த பாடல்கள் திருமந்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது. 12 திருமுறைகள்ல திருமூலர் எழுதின திருமந்திரம் 10ஆம் திருமுறை. திருமூலர் 63 நாயன்மார்கள்ல ஒருவரும் 18 சித்தர்கள்ல ஒருவரும் ஆவார். சிவபெருமானையே குருவாக பெற்றவர் திருமூலர். திருக்கயிலாயத்துல திருமூலருடைய பெயர் சுத்த சதாசிவர் சுந்தரநாதர் அப்படிங்கிறதுதான். இறைவனுடைய திருவருளால அவரு திருவடியின் கீழே இருந்த 8 பேர்ல ஒருத்தரார இருந்தார். அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சனகர், சனந்தன், சனாதன், சனற்குமார், சிவயோக மாமுனிவர், பதஞ்சலி, வியாக்கிரமர், திருமூலர். திருமூலர் அட்டமா சித்திகள் கைவர பெற்றவர். கோடிக்கணக்கான ஆண்டுகள் இறைவனுடைய திருவடியின் கீழே அமர்ந்திருக்கிறார். அப்போ இறைவனுடைய திருநடனத்தை கண்டு அந்த பேரின்பத்துல 1 கோடி யுகங்கள் திளைத்திருந்ததாக அவருடைய பாடல்கள்ல விளக்குறார். அதன் பிறகு இறைவன் திருமூலரிடம், நீ பெற்ற ஆகமங்களை உலக மக்கள் கிட்ட அவங்க நன்னறி பெறும் விதத்துல எடுத்து சொல் அப்படின்னு உணர்த்தினார். இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவும் அகத்தியரை காணவுமே இந்த உலகத்துக்கு திருமூலர் வந்தார். உடல் வேறு உயிர் வேறு, இவை இரண்டும் ஒன்று சேர்ந்திருந்தால்தான் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ஐயும் அடைய முடியும் அப்படிங்கிற உபாயத்தை நமக்கு திருமூலர் உணர்த்துறார். அகத்தியர்கிட்ட கொண்ட நட்பால பொதிகை மலை நோக்கி வந்தார். திருவாவடுதுறையை அடைஞ்சார். அங்க இறைவனை வணங்கிட்டு போகும் வழியில காவிரி கரையில பசுக்கள் கூட்டமா நின்னுட்டு அழறத பார்த்தார். இந்த பசுக்களை மேய்க்கும் மூலன் அப்படிங்கிற இடையன் இறந்து போய் கிடந்தான். பசுக்களுடைய துயரத்தை போக்க நினைச்ச திருமூலர் கூடு விட்டு கூடு பாயும் கலையின் மூலம் தன்னுடைய உடலை மூலன் உடலில் செலுத்தினார். மூலன் உயிர் பெற்று எழுந்தான். பசுக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாயிருச்சு. திருமூலர் மாலை நேரத்துல பசுக்களை அதோடைய இருப்பிடத்திற்கு கூட்டி சென்ற போதும் முதல்ல மனைவி தன்னுடைய கணவன் ரொம்ப நேரமா வராததை கண்டு பதற்றம் அடைஞ்சார். பசுக்களை ஓட்டி சென்ற மூடனை கண்டதும் பெரும் மகிழ்ச்சியுடன் அவனை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனான். தர்ம சங்கடத்துக்கு ஆளான மூடன் உருவில இருந்த திருமூலர் அவரிடம் உண்மைகளை எடுத்து சொல்ல அதை நம்ப மறுத்த மனைவி ஊர் மக்கள் கிட்ட முறையிட்டார். ஊர் மக்கள் மூலனுடைய கூற்றை ஏற்காம அறிவுரை கூறிய மனைவியுடன் அனுப்பி வச்சாங்க. இந்த நிலை தொடரக்கூடாது அப்படின்னு நினைச்ச திருமூலர் எல்லார் முன்னாடியும் மூடன் உடலை செயலற்றதாக்கி எழுந்து நின்னார். இந்த அதிசயத்தை பார்த்த மக்கள் என்ன செய்யறதுனே தெரியாம திகைச்சு போய் நின்னாங்க. முடிவுல மூடனுடைய மனைவி உண்மை நிலையை அறிந்துகிட்டா. இந்த சூழ்நிலையில திருமூலர் தன்னுடைய உயிரை தன்னுடைய உடல்ல புகுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய உடம்பை மறைத்து வைத்திருந்த இடம் நோக்கி சென்று பார்க்க அங்க அவருடைய உடல் காணவில்லை. உடனே திருமூலர் உயிர் திரும்பவும் வந்து கீழே கிடந்த மூலனுடைய உடல்ல புகுத்திக்கிட்டாங்க. மூலன் உடல்ல புகுந்து கொண்ட திருமூலர் 3000 ஆண்டுகள் திருவாடுதுறை கோவிலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு கீழ் யோக நிலையில தங்கி இருந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் பாடி 3000 பாடல்களை பாடினதா சொல்றாங்க. இது பற்றிய விவரங்கள் சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பின் உள்ளே இரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேன் அப்படின்னு திருமூலர் பாடல் எழுதி மகிழ்ந்தார். இந்த உலகத்துல உயிர்கள் இருக்கும் பிறவி அறுத்து இறைவன் கிட்ட எப்படி சேரலாம் என்பது பற்றியும் 4 வேதங்கள்ல இருக்கிறத தியானத்துல உணர்ந்து அத தமிழ்ல பாடியிருக்கிறார். இந்த பாடல்களை மாலையாக கோர்த்து இறைவனுக்கு சூட்டி மகிழ்ந்தார். திருமூலர் திருமந்திரம் எழுதி முடிச்ச உடனே
யாருக்குமே தெரியாம தாம் யோக நிலையில அமர்ந்திருந்த திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் ஆலயத்துடைய கொடிமரத்தின் அடியில புதைத்து வைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பி சிதம்பரம் வந்து தன்னுடைய குருவுடன் கலந்துட்டார். பல ஆண்டுகள் கழிந்த பிறகு திருஞான சம்பந்தர் கோவிலுக்கு வந்து இறைவன் மாசிலாமணீஸ்வரரை வழிபட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது நந்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலிபீடம் பக்கத்துல தமிழ் மனம் கமழ்ந்ததை அறிந்து பீடத்துடைய கற்களை பெயர்க்க அதுக்கு அடியில இருந்து திருமூலர் பாடிய திருமந்திரம் வெளிப்பட்டுச்சு. இந்த தலத்தின் வெளிப்பிரகாரத்துல திருமூலருக்கு சன்னதி இருக்கு. சிவன் இந்த தலத்துல போகர் முதலிய நவகோடி சித்தர்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசித்ததா சொல்றாங்க. இறைவனை தர்ம தேவதை வழிபட்டு அவருக்கு வாகனமாகும் பேறு பெற்றதும் இந்த தலத்துலதான். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோரால பாடல் பெற்ற ஸ்தலம். இறைவனுடைய பெயர் மாசிலாமணீஸ்வரர் கோமுக்தீஸ்வரர். இறைவி அழகுச நாயகி, ஒப்பிலா முளையம்மை. திருமூலர் அரச மரத்தடியில அமர்ந்து திருமந்திரம் எழுதிய அரச மரம் இன்னைக்கும் இருக்கு. இந்த அரசமர இலைகள் அபூர்வ சக்தி கொண்டது. இந்த மரத்தடியில அமர்ந்திருந்தா யோகமும் ஞானமும் கைகூடும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை. சிவனும் மகாவிஷ்ணுவும் பார்வதிய நடுவரா வச்சு சொக்கட்டான் ஆடிட்டு இருந்தாங்க. காய் உருட்டினதுல சந்தேகம் வர பார்வதியிடம் கேட்கிறார் சிவன். பார்வதி மகாவிஷ்ணுவுக்கு சாதகமான பதிலை சொன்னதால பார்வதிய பூமியில பசுவாக பிறக்கும்படி சிவன் சாபமிடுகிறார். இப்படி பசுவாக பிறந்த பார்வதி பூ உலகுல பல இடங்கள்ல இறைவனை பூஜித்தாள். திருவாவடுதுறை தலத்துல தன்னை வழிபட்டு வர சாபம் நீங்க பெறும் அப்படின்னு சொன்னாரு சிவபெருமான். அதன்படி பசுவுடைய வடிவுல பார்வதி இங்க வந்து சிவனை வேண்டி தவம் இருந்தாள். சிவன் அவருக்கு காட்சி தந்து தன்னுடன் அனைத்து விமோச்சனம் கொடுத்தார். இதனால அனைத்தெழுத்த நாயகர் அப்படின்னு அவர் அழைக்கப்பட்டார். கோ அப்படின்னா பசு, பசுவுக்கு விமோச்சனம் கொடுத்தவர் என்பதால இறைவன் கோமுக்தீஸ்வரர் அப்படின்னு பெயர் பெற்றார். புத்திர பாக்கியம் இல்லாத முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் கிட்ட பெற்ற தியகேசரை தொடர்ந்து வழிபட்டு வந்தார். ஒரு சமயம் சிவன் அவருடைய கனவுல தோன்றி இந்த தலத்துல தன்னை வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறும்னு சொல்றார். அதன்படி இங்க வந்து சிவனை வணங்கி புத்திர பேரு பெற்றார் முசுகுந்தன். இதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்க வந்து சிவனை வணங்கி வேண்டிக்கிட்டா அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மயிலாடுதுறையில இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலையும், மயிலாடுதுறையில் கும்பகோணம் ரயில் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நரசிங்கம் பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து கிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தலம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் தினமும் காலை 7 மணியிலிருந்து பகல் 12:30 மணி வரைக்கும், மாலை 4 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அனைவரும் சென்று தரிசிப்போம். நன்றி, வணக்கம்.